தாமிரபரணி ஆற்றில் மணல் கடத்தலை தடுக்க மிகப்பெரிய ஆயுதத்தை கையில் எடுத்த தனி மனிதன் தாமிரபரணியின் அழகை கட்டி காப்பாற்றி வருகிறார். தென் தமிழகத்தில் வற்றாத ஜீவநதி என்று அழைக்கப்படும் தாமிரபரணி சுமார் 160 கிலோமீட்டர் தூரம் பயணித்தாலும் கூட வேறு எங்கும் இல்லாத சிறப்பு திருப்புடைமருதூர் கிராமத்தில் உள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் முக்கூடல் அருகே உள்ள இந்த கிராமத்தில் மட்டுமே தாமிரபரணி ஆற்றில் மணல் குவியல் அப்படியே உள்ளது. சுமார் 1 கிலோமீட்டர் அகலத்தில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆற்று மணல் இருப்பதற்கு இந்த விவசாயி நாரும்பூநாதனின் உழைப்பும் விடாமுயற்சியும் தான் காரணம். தாமிரபரணி ஆறு எங்கள் ஊரை சுற்றி ஆறு ஓடுது. இதில் எங்கள் ஊரில் மணல் அதிகம். அதே மாதிரி வெள்ளம் வந்தால் ஊரில் பாதிப்பு நிறைய வரும். அதே மாதிரி இந்த மணலை திருடிட்டாங்க அப்படின்னா எங்கள் ஊரே அழிஞ்சிரும். இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இது பண்ணி அதுக்கப்புறம் மரங்களை வைத்தால் தான் அந்த மணலை யாரும் எடுக்க முடியாது அப்படிங்கிறத இந்த மரத்தை பூரா உருவாக்கியிருக்கேன். எங்களுக்கு முதல் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு 1000 கன்று வச்சு விட்டு பார்த்தேன் சார். அது கன்று நல்லா வந்துருச்சு. மணலில் நல்லா வந்த உடனே எங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் மரம் வளர்க்கணும் அப்படிங்கிறத இது பண்ணிட்டேன். ஊரில் எதிர்ப்பும் இருந்துச்சு, சப்போர்ட்டும் இருந்துச்சு. அடுத்தால மாடு ஆடு வளர்க்கவங்க ரொம்ப எதிர்ப்பு, கன்று போடக்கூடாது, போட்டானே எங்களுக்கு ஆடு மேய்க்க வழி இல்லை, மாடு மேய்க்க வழி இல்லை அப்படின்னாங்க. ஆனால் இப்போ நான் மரத்தை வளர்த்த பிறகு 10 ஆடு வச்சுருக்காங்க, 50 ஆடு வச்சுருக்காங்க. கடந்த 1996ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு வனத்துறையில் தற்காலிக வேட்டை தடுப்பு காவலராக பணிபுரிந்து வந்த நாரும்பூநாதனுக்கு கொடுக்கப்பட்ட பணியோ விலங்குகள் வேட்டையாடப்படுவதை தடுப்பதுதான். ஆனால் அவரால் தாமிரபரணியில் நடக்கும் மணல் கொள்ளையை தடுக்க முடியவில்லையே என்று எண்ணி கலங்கினார். வனத்துறையில் வேலை பார்த்து கொண்டே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தாமிரபரணி ஆற்றங்கரையோர மரங்கள் நடும் பணியை 1996ஆம் ஆண்டு தொடங்கினார். ஆற்று மணல் கொள்ளையை தடுக்க தனி ஒருவனாய் போராடி இதுவரை 30,000 மரங்களை நட்டு தாமிரபரணி ஆற்றின் அழகை மெருகேற்றி மணல் கொள்ளைக்கு மூடு விழா நடத்தியுள்ளார். ஜட்ஜஸ் ரத்னவேல் பாண்டிய ஐயா தான் இதை பேசுனது. இந்த மணல் நம்ம ஊரை பாதுகாக்கணும், நம்ம மணலை பாதுகாக்கணும், மக்களை பாதுகாக்கணும்னா இதுக்கு முழுமையானது ஃபாரஸ்ட் உருவாக்கினால்தான் இது பண்ண முடியும் அப்படின்னு டிஓஓ எல்லாத்தையும் வர சொல்லி அவங்கள வச்சு வீட்டில் வச்சு பேசினாங்க. பேசின உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, கண்ணை தான் கொடுத்தாங்க. கண் எவ்வளோ, எங்களுக்கு பணம்லாம் அந்த நேரத்தில் கிடையாது, ஃபண்டு கிடையாது, நீங்கள் கண்ணை தாரம் வழங்க, அதுக்கு பிறகு நான் எப்படி வேலைக்கு போடணுமோ போடுங்க அப்படின்னாங்க. நாரும்பூநாதன் உருவாக்கிய காடு கடந்த 2006ஆம் ஆண்டில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிக்கப்பட்டு வனத்துறை வசம் சென்றது. நாரும்பூநாதன் தற்போது வனத்துறை பணியை விட்டுவிட்டு தற்போது முழு நேரமாக விவசாயம் செய்து வருகிறார். நாரும்பூநாதன் மணல் கொள்ளையை மட்டும் தடுக்கவில்லை, மிகப்பெரிய காட்டை உருவாக்கி பல்லுயிர்களுக்கு வாழ்விடத்தை அமைத்துள்ளார். எனக்கு பிறகு இன்னும் ஆள் பார்க்கறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக இதே மாதிரி முயற்சி எடுத்து வரணும். வந்தால் தான் இந்த ஊரையும் காப்பாற்றலாம், அந்த மணலையும் காப்பாற்றலாம். இதே மாதிரி எல்லா ஊர்லேயும் காப்பாற்றினாங்கன்னா இந்த அழகு என்றைக்கும் மாறாது. இந்த அழகு பார்த்தாங்கன்னா தெரியும் இந்த மணல் உள்ள அழகு. இதை பார்த்தாலே ஒரு தனி மகிழ்ச்சி. ஒரு மனிதன் நினைத்தால் இயற்கை வளங்களை காப்பாற்ற முடியும் என்பதற்கு சான்றாக விளங்குகிறார் இந்த நாரும்பூநாதன். காடுகளின் மனிதர், மணல் மதினிதர் நாரும்பூநாதனின் முயற்சியால் பொங்கி பெருகும் இந்த தாமிரபரணி ஆற்றின் தண்ணீரையும் அதை சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் தொடர்ந்து அனைத்து தரப்பினரும் மேம்படுத்த வேண்டும் என்பதே நமது எண்ணம்.